ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல யூராலஜிஸ்ட் மற்றும் ரோபோட்டிக் சர்ஜனான டாக்டர் வெங்கட் சுப்பிரமணியம் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. சிறுநீரக பிரச்சனை இன்னைக்கு வந்து சிறுநீரக பிரச்சனைனாவே நாளுக்கு நாள் நம்ம பிரைமரியாக பார்க்கக்கூடியது வந்து இந்த கிட்னி ஸ்டோன். இது வந்து ஏஜ் குரூப்பே இல்லாமல் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30+, 40+ அவங்ககிட்ட வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 18+ ஆன யங்ஸ்டர்ஸ்கிட்டே வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் கிட்னி ஸ்டோனை பற்றி கேட்டுக்க விரும்புகிறேன். இது கிட்னி ஸ்டோன் இன்னைக்கு யங்ஸ்டர்லேருந்து வயசு வித்தியாசமே பார்க்காம எல்லா தரப்பிடமும் வருது. என்ன காரணம் சார்? இல்லை, ஒரு சின்ன கரெக்ஷன் பிரபு. 18 இயர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, சந்தோஷம். நாங்கள் பார்த்துருக்கிறது பிறந்த குழந்தைங்கள்லேருந்து 10 மாத குழந்தைகள் வரைக்கும் கூட ஸ்டோன்ஸ் வரதை பார்க்குறோம். இன்ஃபேக்ட் அது ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும் போது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சர்ஜரி பண்ணி தான் கரெக்ட் பண்ண சுச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். தமிழகத்திலே ஒரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கூட அவ்வளோ யங் சைல்டுக்கு சர்ஜரி பண்ணி மீடியாவில் கூட வந்தது. நான் சொல்ல வரது என்னென்னா, எல்லா ஏஜ் குரூப்லையுமே ஸ்டோன்ஸ் வருது. பட் இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து அண்டர்லையிங்காக மெட்டபாலிக் காஸ்ன்னு சொல்லுவோம். எதனா ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கலாம். அதை கண்டுபிடிக்கும் போது நம்ம அந்த ஸ்டோன் ப்ரிவென்ஷனை நம்ம ஸ்டோன் அக்கரன்ஸை அவாய்ட் பண்ண முடியுது. பட் நீங்கள் சொன்ன இந்த 18 குரூப்பில் ஆரம்பித்து எல்லா குரூப்ஸ்லையும் வரக்கூடிய காமனான ஸ்டோன்ஸ் பற்றி பார்த்தோம்னா, அடிப்படையில் அண்டர்லைங் ரீசன்றது நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸாக தான் இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஹைட்ரேஷன். நம்ம இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்கும்போது இட்ஸ் அ ட்ராபிக்கல் கிளைமேட். ஸோ நம்ம வந்து ஹீட்டுக்கு ஆல்வேஸ் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ பாடியோட ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்னிஸோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒழுங்காக தண்ணி குடிக்கலைன்னா உடம்புக்கு தேவையான தண்ணியை அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் யூரின் வர வர அதில் ஸ்டோன் ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸியாக நடக்குது. இதை தாண்டி நம்மளோட இன்னைக்கு டயட்ரி ஹேபிட்ஸ், ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த கோலாஸாக இருக்கட்டும், சோடியம் அதாவது சால்ட் இன்டேக் நிறைய உள்ள ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றோம், ஒபிசிட்டி, இதெல்லாம் தான் வந்து ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப காமனான ரீசன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டோன்னு வந்ததுக்கப்புறம் சிலர் சொல்கிறாங்க, இல்லையே நான் தண்ணி ரெகுலராக தான் குடிச்சிட்டு இருக்கேன், ஆனாலும் வந்து ஸ்டோன் வந்துடுது, நான் ஃபுட்டு பார்த்து தான் சாப்பிட்றேன், ஆனாலும் ஸ்டோன் அஃபெக்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். அது என்ன ரீசன்? யூ ரைட். ஸோ ஒரு தடவை ஸ்டோன் வந்தவங்களுக்கு அதோட வலியும் வேதனையும் தெரியும். ஸோ அவங்க பார்த்தோன்னா நம்ம வந்து யூஸ்வலாக ஒரு 2 லிட்டர் கண்டிப்பாக குடிங்க. அதை விட நான் முக்கியமாக என்ன சொல்கிறதுனா, உங்கள் யூரின் கலரை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி குடிக்கிறோமான்றது நிறைய பேர் அதே ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துப்பாங்க. நம்ம யூரின் கலரே ஒரு கிளியர் இண்டிகேட்டர். நார்மல் யூரின் கலர் வந்து ஒரு வைக்கோல், அதாவது ஒரு ஸ்ட்ரா எல்லோன்றது நார்மல் தான். பட் நல்லா தண்ணி குடித்தோம்னா யூரின் வெள்ளை நம்ம குடிக்கிற தண்ணி கலரில் இருக்கும். தட் இண்டிகேட்ஸ் தட் யூர் ட்ரிங்கிங் அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். சில பேர் ஸ்டோன் வந்தவங்க பார்த்தோன்னா, நான் 4 லிட்டர் குடிக்கிறேன் சார், 5 லிட்டர் குடிக்கிறேன் சார்பாங்க. பாவம், நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் தவிர்த்து எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க. பட் இதெல்லாம் தாண்டியும் ஸ்டோன்ஸ் வரது சம்டைம்ஸ் நம்ம ஜெனட்டிக் ரீசன்ஸ், அது மாதிரி ரீசன்ஸ் தடுக்க முடியறதில்ல. அதுக்கு என்னோட அட்வைஸ் என்னென்னா, ஓரளவுக்கு இந்த டயட் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரு சில மெடிசன்ஸும் இருக்குது, அதை நாங்கள் ஆஸ் யூராலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணுவோம். பட் பீரியாடிக் செக்அப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த செக்கப்பில் தான் ஸ்டோன்ஸ் கரெக்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உருவாகும் போது கண்டுபிடிக்கும் போது சர்ஜரி இல்லாமல் நம்மளால் க்யூர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரோபோட்டிக் சர்ஜனும் கூட. சொல்லுங்கள் டாக்டர், இப்போ வந்து இந்த ஸ்டோனுக்கு வந்து சர்ஜரி எப்போ தேவைப்படும்? இல்லை சர்ஜரிக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கண்டுபிடிச்சா வந்து சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணிடலான்ட்டு. ஸோ சர்ஜரிங்கிறது வந்து எந்த ஸ்டேஜில் போகும்? ஸோ ஸ்டோனோட ட்ரீட்மெண்ட்டை முக்கியமாக முடிவு பண்ணுறது ஸ்டோனோட சைஸ் தான். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்டோன் உருவாகிற ஃபேக்டரி வந்து கிட்னி தான். ஸோ கிட்னிலேருந்து யூரிட்டர்ன்ற குழா வழியாக தான் யூரின் வருது. அது நீர்ப்பையில் ஜாயின் ஆகி நம்ம யூரின் போகிற பேசேஜாக வெளில வருது. ஸோ கிட்னியில் உருவாகிற ஸ்டோன் இந்த குழா வழியாக வந்து அப்படி தான் வெளில வரணும். அப்படின்னும் போது இந்த குழாவோட அளவு, கிட்னியும் பிளாடரையும் இணைக்கிற இந்த குழாவோட டயமீட்டர் கடவுள் வந்து யூரின் வரதுக்காக தான் படைச்சிருக்காரு. ஸோ ஒரு 3 to 4 mm டயமீட்டர் தான் அதோட டயமீட்டர். ஸோ அப்படின் போது ஒரு 5 to 6 மில்லிமீட்டர் கூடிய கல் இந்த குழா வழியாக இயல்பாக வந்து பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கிட்னிலையும் நம்மளுக்கு அந்த அளவில் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா தண்ணி மட்டும் நிறைய குடிங்க, ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதை விட பெரிய கல் கிட்னிலேயே ஃபார்ம் ஆகுது, நம்ம கிட்னியில் இருக்கும் போதே கண்டுபிடிச்சிடறோம். அப்படின்னும் போது மிஷின் வச்சு, நான் கிட்னி இப்படி காட்டுறத பாருங்க, கிட்னி வந்து நம்மளுக்கு விளாவில் பின்னாடி இருக்குது. ஸோ 1 சென்டிமீட்டர் வரைக்கும் கல் வந்து நம்மளுக்கு கிட்னிலே இருக்கும் போது ESWL, அதாவது ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சின்ற ப்ரொசீஜர் மூலமாக இட்ஸ் பெயின்லெஸ் டே கேர் அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர். அதில் வந்து வாட்டர் வேவ்ஸ் மூலமாக அந்த ஸ்டோனில் ஃபோக்கஸ் பண்ணி வரும்போது அந்த ஸ்டோன் மல்டிபிள் பிட்ஸாக உடையது யூரினில் பாஸ் ஆகிடுது. இதுதான் நான் சொல்கிற சர்ஜரி இல்லாத ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்டோன்ஸ் விச் ஆர் பிட்வீன் 7 mm to ஒரு 1 சென்டிமீட்டர் வரைக்கும். அதுக்கு மேலே ஸ்டோன் சைஸ் ஜாஸ்தி ஆகும்போது தென் சர்ஜரி, ரோல் ஆஃப் சர்ஜரி ஸ்டார்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 1 சென்டிமீட்டரில் இருக்கிற கல் குழால வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே நம்ம ESW கொடுக்க முடியாது. அப்போ யூரிட்ரோஸ்கோபி, அதாவது இயற்கையான யூரின் வர முடியும் வழியாக நம்ம நீர்ப்பைக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த குழால போயிட்டு அந்த கல்லை உடச்சி நம்ம கிளியர் பண்ணுறோம். கண்டிப்பாக தானே, இது ஒரு பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் தானே டாக்டர்? இதில் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டோன் ட்ரீட்மெண்ட்ஸ், நான் அது டாக்டர்ன்ற முறையில் சொல்லலை, டெஃபினட்டாக பெயின்லெஸ் தான். ஏன்னா இயற்கையான துவாரங்கள் மூலமாக பண்ணுறோம்.
ஸோ குழாயில் இருக்கக்கூடிய கல்லுக்கு நம்ம நேச்சுரல் ஆரிஃபிஸ் சர்ஜரி பண்ணும்போது உடம்புல கத்தியே வைக்கிறது இல்லை. ஸோ பெயின் ஃபேக்டர் ரொம்பவே கம்மி தான். ஆனால் இதே கல் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கிட்னியே ஆக்குபை பண்ணக்கூடிய 5-6 சென்டிமீட்டர் கூட வளரும் கிட்னிக்குள்ளேயே இருந்து. அந்த மாதிரி டைமில் கூட முன்னெல்லாம் பார்த்தோம்னா ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணிட்டு இருந்தோம். தட் இஸ் டெஃபினெட்லி பெயின்ஃபுல். இன்னைக்கு கீஹோல் சர்ஜரி மூலமாக இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் லேசர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடுறோம். ஸோ இதில் பெயின்ன்ற ஃபேக்டர் ஆன் ஸ்கேல் ஆஃப் 1 to 10 பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 1 or 2 தான் நான் சொல்லுவேன். ஸ்டோன் சர்ஜரி முடிச்சு ஸ்டென்ட்னு ஒரு டியூப் நம்ம வைப்போம். அது வந்து அந்த ஹீலிங்காக வேர்ல்டு வைட் அந்த ஸ்டென்ட் வைக்கிறது. சில பேர் அந்த ஸ்டென்ட் இருக்கிறதுனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட மெமரியில் வந்து ஐயோ ஸ்டோன் அந்த ஸ்டென்ட் எடுக்கிற அந்த ப்ராசஸ் தான் யோசிப்பாங்களே தவிர பர்சே தி ஸ்டோன் சர்ஜரிஸ் வென் கம்பேர்ட் டு அந்த கல் இருக்கும்போது ஒரு வலி இருக்கும் பாருங்க, அது பிரசவ வேதனை ஜாஸ்தி. குறிப்பாக அந்த குழாயில் இருக்கும்போது அவங்களால நிற்க முடியாது, படுக்க முடியாது, உட்கார முடியாது. அதை கம்பேர் பண்ணும்போது சர்ஜரிக்கல் ப்ரொசீஜர்ஸோட பெயின்றது ரொம்பவே நெக்லிஜிபிள் தான். அதே போல் இந்த கிட்னி ஸ்டோன் வந்தோடனே நிறைய பேர் உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த மெடிசன் எடுக்கலாம், இந்த மெடிசன் சாப்பிட்டா சரியாக போயிடும்ட்டு. ஸோ கிட்னி ஸ்டோன் ஒருத்தங்க வந்தோடனே எப்போ நம்ம டக்குன்னு டாக்டரை பார்க்கணும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அது இன்னும் வந்து என்ன சொல்கிறது, அந்த பிரச்சனையை வந்து பெருசாகிடும். ஸோ எப்போ அந்த டாக்டரை பார்க்கணும்? இதில் வந்து சைலண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ்னு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் தள்ளி வருவோம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சிம்டம்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் ஏற்பட்டால் டாக்டர் பார்க்கணும்? காமனாக பெயின் தான். கல் வந்து கிட்னிலே இருக்கும்போது பெரிய வலி ஏற்படாது, ஒரு நச்சு வலி மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து பேக் பெயின் நினச்சி எலும்பு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, அவங்க ஒரு ஸ்கேன் கேட்டு கூட யூராலஜிஸ்ட் எங்கிட்ட அனுப்புறது உண்டு. குழால வந்தால் ஒரு கடுமையான பெயின் இருக்கும். ஸோ கிட்னி நம்மளுக்கு பின்பக்கம் வெளால இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு முன்பக்கம் ஒரு கடுமையான ஒரு வயிறு வலி ஏற்படும். சில சமயம் அந்த வலி வந்து ஜெனிட்டல்ஸ் வரைக்கும் கூட அந்த வலி பாஸ் ஆகும். குறிப்பாக யூரின்ல ஒரு எரிச்சலோ இல்லை சம்டைம்ஸ் பிளட் இந்த யூரின் கூட ஏற்படலாம். சில பேருக்கு ஃபீவர், குளிர் ஜுரத்தோட ஃபீவர் வந்தால் அது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனில் வரும். இதெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தால் ஒரு டாக்டர் நம்ம அணுகணும். இப்போ சைலண்ட் ஸ்டோன்ஸ்க்கு வருவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸே இல்லாமையும் ஸ்டோன்ஸ் நான் சொன்ன மாதிரி உருவாகலாம். குறிப்பாக சில பேருக்கு ஸ்டோன் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். குழாலே இருக்கிற ஸ்டோன்ஸ் சில சமயம் பெயின் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுப்போம், அதோட அவங்க மறந்துருப்பாங்க, எனக்கு கல் வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டோன் அங்கேயே இருக்கும், பெயின் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சில மாதங்களோ சில வருஷங்கள் கழிச்சு அதை நெக்லெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த கிட்னி அடைச்சிருக்கிறதுனால அந்த கிட்னியே வீங்கி வீணாக போகிற ஸ்டேஜுக்கு வந்து முடியும். இதைத்தான் நம்ம அவாய்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பெயின் இருக்காது, சில டைம் இருக்காது. ஆமாம், நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்குறோம். எஜுகேட்டட் பீப்புள், அவேர் பீப்புள். அப்புறம் எப்போ ஒரு தடவை பெயின் வந்தது, மெடிசன்ஸ் போட்டேன், பட் ஸ்கேன் சம்டைம்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, டாக்டர் அவங்களே வந்துடும் கல்லுன்னு நினச்சிருந்துருப்பாங்க, அது வந்துருச்சான்ற கன்ஃபர்மேஷன் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டோன் அப்படியே இருந்து கிட்னி அதை வெளில தள்ள முடியாமல் கிட்னி வீங்கி வீங்கி இல்லை சேட் ஸ்டோரி என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிட்னியோட ஃபங்க்ஷன் முழுசாக போயிடுச்சு அப்படின்னா, கிட்னியில் சீழ் பிடிச்சிருச்சுன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம கல் எடுத்து பிரோஜனம் இல்லை, கிட்னியை எடுக்கிற சுச்சுவேஷன் நிறைய பார்க்குறோம். இதை தான் வந்து ஐ வுட் லைக் டு எஜுகேட் பீப்புள் டு பி அவேர். இட்ஸ் வெரி சேட் ஸ்டேட். டாக்டர், நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அந்த யூரின் கலர் சேஞ்சஸ் ஆகிறது. கரெக்ட். ஸோ இன்றைக்கி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப டார்க் எல்லோவாக போகும், சில பேருக்கு வந்து ஒயிட்டாக ரொம்ப என்ன வாட்டர் கலர்லேயே போதும். ஸோ இந்த கலர் வேரியேஷன் எதை ஐடென்டிஃபை பண்ணுது? நம்ம இதில் ஏதாச்சும் நம்ம ஒரு அலர்ட் ஆகி நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணலாமா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் யூரினோட கலர் ஒரு பேல் எல்லோ, ஒரு எல்லோவிஷ் டிஞ்ச் இருக்கிறது தப்பு கிடையாது. நம்ம வாட்டர் சரியாக குடிக்கல அப்படின்னா அந்த எல்லோவே இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அலர்ட் ஆகிடணும், சரி நம்மளோட ஹைட்ரேஷன் பத்தல போல இருக்குது, நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறோன்னு, மேபி வி ஆர் எக்ஸ்போஸ் டு மோர் ஹீட், அதில் பாடிக்கு இன்னும் தண்ணி தேவைப்படலாம். ஸோ நம்ம வாட்டர் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு நாள் போகும், அப்புறம் அடுத்த நாள் சரியாயிடும், அப்புறம் அவங்களுக்கு வந்து இன்னொரு நாள் அப்படி ஆகும், கன்யூஸாக ஆகாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும். கரெக்ட். ஸோ அப்போ அவங்க அசால்ட்டாக எடுத்துப்பாங்கல்ல. இப்போ நீ சொன்ன மாதிரி அண்ணனுக்கு கேட்ட மாதிரி ஒரு நாள் இருக்கிறது பெரிய இஷ்யூன்னு நான் சொல்ல மாட்டேன். குறிப்பாக ஒரு கலர் நீங்கள் ஒரு நாள் பார்த்தா கூட அலர்ட் ஆகணும்னு நான் சொல்கிறது, ப்ரௌன்லேருந்து ரெட்டிஷ் கலரில் யூரின் வந்தால் அது ஒரு நாள், அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் தண்ணி குடிக்கலன்னு இருந்தால் கூட அந்த ஒரு நாள் அப்படி இருந்தால் கூட அலர்ட் ஆகி கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டர் பார்க்கணும். ஏன்னா தட் இஸ் பிளட் இந்த யூரின். யூரினில் ரத்தம் கலந்து வரும்போது ஒரு கோலா கலர்லேருந்து ஒரு ப்ரௌனிஷ்லேருந்து ஃப்ராங்க் ரெட் கலரில் கூட நம்மளுக்கு பிளட் யூரினில் வரலாம். தட் இஸ் அ வார்னிங் சைன். அது ஒரு எபிசோடு இருந்தால் கூட, ஒரு தடவை இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு டாக்டர் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த யூரினை வந்து அடக்கி வைக்கிறது, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருமே, பொதுவாக இதில் வந்து மேல் ஃபீமேல் நம்ம பிரிக்க முடியாது, எல்லாருமே வந்து அந்த ஒரு ஒர்க்கில் முழுகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த யூரினை வந்து அவங்களே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகும்போது தான் அவங்களுக்கே அந்த ஞாபகம் வரும். ஸோ இந்த யூரினை அடக்கி வைக்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தானது டாக்டர்? ரொம்பவே ஆபத்தான விஷயம் பிரபு. இதில் குழந்தைங்கள் லெவல்லேருந்து அந்த அவேர்னஸ் வர வேண்டியது இருக்குது. பிளாடர் ட்ரைனிங்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குறிப்பாக கேர்ள் சைல்ட்ஸ் வந்து அவங்க அந்த டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண பிடிக்காம ரொம்ப ரொம்ப ஹவர்ஸாக அப்படியே அடக்கி வச்சுக்கிறாங்க.
அந்த மாதிரி அடக்கி வச்சுக்கும் போது அந்த பிளாடர் வந்து வீக் ஆகுது. பிளாடர் இஸ் அன் எக்ஸ்பான்சிவ் ஆர்கன். ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே அது விரிவடைஞ்சே போச்சுன்னா அதோட கண்ட்ராக்ஷன் எபிலிட்டி அதை இழக்குது. அப்படின்னும் போது பிளாடரில் நிறைய யூரின் தங்க ஆரம்பிக்குது. நாளடைவில் அதுவே கிட்னி பாதிக்கிற அளவு கூட போய் முடியுது. ஸோ இதில் சில ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸும் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மேலே கேள்விப்படும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த பசங்க கிளாஸை கட்டடிக்கிறதுக்காக இது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி. இதில் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு எர் ஆன் த சைட் ஆஃப் த சைல்டு. அந்த குழந்தைக்கு யூரின் அடக்க முடியலன்னா அதுவும் சில காரணங்களால அந்த குழந்தைங்களாம் அடிக்கடி யூரின் போகிற சுச்சுவேஷன் வரலாம். அதை நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். ஒரு கிளாஸ் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிக்க டீச்சர் லெவலே என்கரேஜ் பண்ணணும். பீரியாடிக் ரெஸ்ட் ரூம் பிரேக்ஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து நம்ம பிளாடரை பீரியாடிக்காக நம்ம எம்டி பண்ணுறது மூலமாக ஃபியூச்சர் கிட்னிஸை நம்ம சேவ் பண்ணுறது. கம்மிங் டு அடல்ட்ஸும் இதே வேலை தான் பண்ணுறாங்க. ஸோ அடல்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப நேரம் யூரின் ஸ்டோர் பண்ணியிருக்கும் போது லேடிஸ் பர்டிகுலர் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது. ஒரு சின்ன ஒரு மைல்டு எரிச்சலாக ஸ்டார்ட் பண்ணக்கூடியது நம்ம யூரின் அப்படியே அடக்கி வைக்கும் போது அந்த பாக்டீரியா மல்டிப்ளை ஆகுது. நாளடைவில் அது ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்ஃபெக்ஷனாக மாறுது. ரொம்ப நேரம் யூரின் அடக்கி வைக்கும் போது நம்மளுக்கு அதில் ஸ்டோன்ஸ் உருவாகிற பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ வை டூ தட்? அந்த ஏர்ஜ் வரும்போது நம்ம ரெஸ்ட் ரூம் பிரேக்ஸ் எடுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இல்லை, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் உங்ககிட்ட வராங்களே டாக்டர், என்ன மாதிரியான இஷ்யூ ஃபேஸ் பண்ணி என்ன மாதிரியான பிரச்சனையோட வராங்க நீங்கள் பார்த்த கேசஸ் இல்லை? இப்போ நீங்கள் காமனாக லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் கொஷின்ஸோட வராங்க. யூரின் வந்து நுரைச்சி போகுது டாக்டர் அப்படின்னு சில பேர் வராங்க. யூரின் ஃபவுல் ஸ்மெல்லிங்காக போகுது அப்படின்னு சில பேர் வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் கலர் ஒரு தடவை மாறிடுச்சு அப்படின்னு. இத்தனை கொஷின்ஸுக்கும் ஒரு சிம்பிள் யூரின் டெஸ்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு அவங்க ஹைட்ரேஷனை கரெக்டாக அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாலே அந்த ப்ராப்ளம் கிளாரிஃபை ஆகிடுது. பட் இன்னைக்கு கிட்னி இஷ்யூஸ்ன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஏஜ் குரூப்பே கிடையாது. ஸ்டோன்ஸில் ஆரம்பிச்சு இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சு கேன்சர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் சொல்கிற இந்த 18லேருந்து வரக்கூடிய ஏஜ் குரூப்பில் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஏஜ் குரூப்புன்றது முன்னெல்லாம் கேன்சர்னா ஒரு 50-60ன்னு பேசுகிற காலம்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு ப்ராக்டிஸ்லேயே வந்து 20s and 30s சேட் ஸ்டேட்டாக இந்த மாதிரி கேன்சர்ஸ் கூட பார்க்குற சுச்சுவேஷன் நிறையவே இருக்குது. டாக்டர், நீங்கள் சொன்னீங்க இப்போது இந்த நுரைச்சி போகுது இல்லை ஒரு சிலர் வந்து அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே வந்து அந்த ஸ்மெல்லு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் டாக்டர்? ஒருத்தர் வந்து யூரின் தொடர்ச்சியாக வந்து பாஸ் பண்ணும்போது அது நுரைச்சி போகுது இல்லை வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? யூரின் நுரைச்சி போகிறது சம்டைம்ஸ் கேன் பி அ கிட்னி ஃபெயிலியரில் சம்டைம்ஸ் யூரின் நுரைச்சி போகும். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம கிட்னியில் வந்து ப்ரோட்டீன் வந்து யூரினில் வரக்கூடாது. பட் ப்ரோட்டீன்ஸ் நிறைய வந்தால் யூரின் நுரைச்சி போகிறது உண்டு. பட் அது யூஸ்வலாக ஃப்ளஷ் பண்ணால் போயிடும். பட் ரெகுலராக கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க யூரின் பார்த்தா அந்த ஃப்ராத் அப்படியே இருக்கும். நம்ம ஓவர் நைட் ஒரு ஸ்லீப்க்கு அப்புறம் ஒரு 8 hours ஸ்லீப்க்கு அப்புறம் எழுந்து போகிற யூரின் இன்வேரியபிளாக கொஞ்சம் ஃப்ராத்தியாக தான் இருக்கும். அது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரி இருக்குது, ஃப்ளஷ் பண்ணாலும் போகலை அப்படின்னும் போது ஒரு டாக்டர் அணுக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. இதுதான் காமனாக அந்த ஃப்ராத் இந்த யூரின்கோட சிக்னிஃபிகன்ஸ். மற்றபடி ஸ்மெல்லுங்கிறது அகெயின் நீங்கள் எவ்வளோ நேரம் யூரின் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த யூரின் கான்சன்ட்ரேட் ஆகி அந்த ஒரு ஃபவுல் ஸ்மெல்லை உண்டாக்குது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஹைட்ரேஷன் ஒரு தீர்வாக தான் இருக்குது. திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஒரு அடிக்வேட் ஹைட்ரேஷனில் ஃபவுல் ஸ்மெல்லிங் யூரின் டெஃபினட்டாக இருக்காது. அதையும் மீறி இருக்குது அப்படின்னா ஒரு அண்டர்லைங் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். நம்ம அந்த ட்ராக்ல போய் இவாலுவேட் பண்ணி அதை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு யூரின் க்ளவுடியாக கொஞ்சம் கலங்கலா அது கொஞ்சம் பாக்டீரியல் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஃபவுல் ஸ்மெல்லிங் இருக்கிறது உண்டு. ஸோ அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டே டைமில் வந்து ரொட்டீனாக யூரின் போயிட்டு இருப்பாங்க. வந்தால் சிலர் தூங்கி எந்திரிக்கும் போது அந்த மார்னிங் டைம் ஃபஸ்ட் டைம் அந்த மார்னிங் எந்திரிச்சு யூரின் போகாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க எழுந்தோடனே வேறு மொபைல் நோண்டுறது இல்லை வேறு ஒர்க்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஃபஸ்ட்டு காலையில் இந்த யூரின் போகிறதே ஒரு 10 மணி வரைக்கும் உள்ளார வந்து தேங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் ஒரு இது என்ன சொல்கிறது, நார்மலோட இது பிரச்சனை அதிகமாகக்கூடிய விஷயம் தான். இல்லை அந்த மாதிரி இயல்பாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு தூக்கத்தில் வந்து அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி யூரின் நிறைய போகிறது தான் காமனாக பார்க்குறோம். அவ்வளோ நேரம் தூக்கத்துக்கு அப்புறமும் எழுந்து யூரின் போகாமல் இருக்காங்கன்னா சம்திங் ராங், அது என்னன்றது பார்க்கணும். பட் ஜென்ரலாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது தான் நம்ம நிறைய பார்க்குறோம். குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு, வயதானவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நிறைய பார்க்குறோம். அவங்க தூக்கம் வந்து பெருவாரே டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு தடவையில் ஆரம்பித்து ஒரு தடவைக்கும் எழுந்துக்கிறது நார்மல், நம்ம ஏஜில் கூட இருக்கலாம். பட் 2 தடவை 3 தடவைன்னு பார்க்கும்போது நிறைய பேர் இது வந்து இது சுகர்னால தான் அப்படின்னு விடுறாங்க. சுகரில் அடிக்கடி யூரின் போகிற டெண்டன்சி இருக்கும். பட் இந்த ஏஜ் குரூப்பில் ப்ராஸ்டேட்னு சொல்லக்கூடிய வீக்கம் இருக்கலாம், சில பேர் குழால அடப்பு இருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் அடிக்கடி யூரின் போகும். ஸோ எனக்கு சுகர் இருக்கிறனால தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இருந்தணுன்ற அவசியம் கிடையாது. இன்னொரு காமனாக அடிக்கடி யூரின் போகிறவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களோட வாட்டர் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, தண்ணி குடிக்க வேண்டியதில்லைன்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும், நான் ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அந்த கோட்டை எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஈவினிங்க்கு மேலே அப்படியே குடிக்க ஆரம்பிப்பாங்க. நைட்டு தண்ணி நிறைய குடிச்சு தான் படுப்பேன்பாங்க. அப்படி இருக்கும்போது நைட் அவங்க தூக்கத்தில் அடிக்கடி எழுந்து யூரின் போகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். யூரின் போயிட்டு வந்தோன்னும் த்ரோட் ட்ரையாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப நிறைய தண்ணி குடிப்பாங்க.
நைட்டில் நம்மளுக்கு பிளாடர் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும், நம்ம ஏசி போட்டு படுத்திருப்போம். ஸோ ஒரு பிளாடர் சென்சிட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால் சில பேருக்கு அடிக்கடி நைட் யூரின் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஹேபிட்ஸை நம்ம பகலில் நல்லா சிக்னிஃபிகண்டாக குடிச்சிக்கிட்டு நைட்டுக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டா அந்த இரவு தூக்கம்ன்றது பாதிக்காது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க அடிக்கடி யூரின் போகிறதும் ஒரு பிரச்சனை தான். கரெக்ட். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஆவரேஜாக யூரின் பாஸ் பண்ணணும்? ஸோ இது எத்தனை டைமுக்கு மேலே கடந்தால் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்? அது வந்து ஒரு டே டைமில் நம்ம பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒரு 4 to 5 times இஸ் நார்மல். நம்ம அவேக்காக இருக்கிற டைமில் பார்த்தோம்னா விச் இஸ் அட் அன் ஆவரேஜ் 2 to 3 hours ஒன்ஸ் நம்ம யூரின் போகிறது இஸ் நார்மல். அகேன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த என்வரன்மெண்டல் ஹீட் அண்ட் நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணும் பேஸ் பண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் பகல் நேரத்தில் அது பிரச்சனை இல்லை. பட் நைட்டில் நம்ம யூஸ்வலாக எழுந்துக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டோம் யூரின் போகிறதுக்கு. அதிகபட்சம் ஒரு தடவை எழுந்துக்கிறது நார்மல். அங்கே ஜாஸ்தி ஆகும் போது தான் எதனா அண்டர்லைங் ப்ராப்ளம் இருக்கலாமா, அவங்களோட ட்ரிங்கிங் பேட்டர்ன், ஃப்ளூயிட் பேலன்ஸ் பேட்டர்ன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணுமா, இல்லை சுகர் இருக்கா. நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறதே இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் தான் டயக்னோஸ் பண்ணுறோம். அடிக்கடி நைட் யூரின் போகிறேன்னு சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் வந்து ஏஜ் என்னமோ ஒரு 20-25 தான் இருக்கும். பட் செக் பண்ணி பார்த்தோன்னா சுகர் வந்து 300s இருக்கும். ஸோ சுகர் இருந்தால் இந்த மாதிரி அடிக்கடி போகிற சுச்சுவேஷன்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நார்மலி எல்லாமே வந்து ஆர்ஓ வாட்டர் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வாட்டர் இப்போ வில்லேஜில் இருக்கவங்க அவங்க ஒரு மாதிரியான வாட்டர் குடிச்சிட்டு இருப்பாங்க, கிணத்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க, பைப்பில் வர தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டர் எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுது டாக்டர்? அந்த அவ்வளோ டெக்னிக்கல் ஆராய்ச்சிக்குள்ள ஆக்சுவலாக போக தேவையில்ல. ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் ஜாஸ்தி இருந்தால் ஸ்டோன் ஃபார்ம் ஜாஸ்தி ஆகுது. சில நம்ம கண்ட்ரிலே சில ஸ்டோன் பெல்ட் இருக்குது, அங்கே உள்ள வாட்டர் இதெல்லாம் ரிசர்ச் இருக்குது. பட் ஜென்ரலாக நம்ம நல்லா ஹைட்ரேட் நல்லா பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஸ்டோன்ஸை அவாய்ட் பண்ணலாம், நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாருமே ஆர்ஓ வாட்டருக்கு ஆக்சஸ் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் மினரல் வாட்டர் குடிக்கணும்னு அறிவுறுத்த வரல. நம்ம ரெகுலர் வாட்டரை காய்ச்சி க்ளீனாக அதை ரெகுலராக குடித்தாலே நமக்கு போதும். ஸோ ஃபுட்டு ஏதாச்சும் இருக்கா டாக்டர் இந்த கிட்னி ஸ்டோன் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு? பொதுவாக வந்து இந்த வாழைத்தண்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை தாண்டி லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் ஏதாச்சும் வேரியேஷன் காட்டினா கிட்னி ஸ்டோன் வராமல் அவாய்ட் பண்ணலாமா டாக்டர்? இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அவங்க ஃபுட்டில் எடுத்துக்கிற இது பார்க்கும்போது சம்டைம்ஸ் அந்த டாக்டர் நம்மளுக்கே பாவமாக இருக்கும். ஃபுட்டுக்கு டெஃபினட்டாக ரோல் இருக்குது. பட் ஃபுட்டு மட்டும் உணவு தான் மருந்து, அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம வாழைத்தண்டு நீங்கள் சொன்னீங்க, வாழைத்தண்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இட்ஸ் டயூரிட்டிக். டயூரிட்டிக்னா நம்ம உடம்புல யூரினை அதிகம் உற்பத்தி பண்ணுற பொருட்களை டயூரிட்டிக் சொல்லுவோம். சில மெடிசன்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, சில உணவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் வாழைத்தண்டு ஒன்று. ஸோ நம்மளுக்கு வாழைத்தண்டு பிடிக்கல, கசப்பாக இருக்குது, அதை வேண்டாம் வெறுப்பாக பிடிக்கலன்னா தண்ணி நிறைய குடித்தாலே போதும், ரைட்? ஜூஸஸ், இளநீர், இயற்கையாக வர்றது இதெல்லாமும் நம்மளுக்கு நீர் சத்து அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பாக வந்து ஸ்டோனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுக்கணும்னு நீங்கள் கேட்டீங்க. ஸோ நம்ம காமனாக ஸ்டோன்ஸ் பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சலேட் அண்ட் யூரிக் ஆசிட், இதில் தான் 90% ஆஃப் த ஸ்டோன் இதுக்குள்ளே தான் அடங்கும். இந்த யூரிக் ஆசிட் எதில் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தா மாமிசத்தில் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. ஸோ நான் வெஜிடேரியன், அது சிக்கன், எக்கு, ஃபிஷ்ஷு எதுவாக இருந்தாலும் அதில் யூரிக் ஆசிட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அனிமல் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிறதுனால. ஸோ அதை வந்து கொஞ்சம் மாடரேஷனில் முக்கியமாக கொண்டு வரணும். அடுத்தது இந்த ஹை சால்ட் இன்டேக், சோடியம் உள்ள ஃபுட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சோடியம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டேபிள் சால்ட்டோ இல்லை ஊறுகாய் மட்டும்தான் உப்புன்னு கிடையாது. நம்ம ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், கேனில் வர எல்லா ப்ராசஸ் ஃபுட்லேயும் நம்மளுக்கு சோடியம் அளவு ஜாஸ்தி தான் இருக்க போகுது. பீட்சாஸ், பர்கர்ஸ் இதெல்லாம் தான் வந்து இன்றைக்குள்ள லைஃப் ஸ்டைலில் நிறைய இது பார்க்குறோம். மற்றபடி இந்த கீரையோ தக்காளியோ இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி வந்து 1 கிலோ தக்காளி நம்ம சாப்பிட போகிறதில்ல. இதெல்லாம் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா இதுலேயும் வந்து டொமேட்டோவில் ஆக்சிலேட்ஸ் நிறைய இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை ஒரு மாடரேஷனில் வச்சுக்கலாம். பட் முக்கியமாக நான் வெஜிடேரியனையும் இல்லை இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட்ஸையும் பெரிய அளவில் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் ஹைட்ரேஷன், இது ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணாலே வி ஷுட் பி குட். குறிப்பாக இப்போது மேலே கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல்ஸுக்கு வந்து இந்த யூரின் வந்து அடக்கி வைக்கிறது நம்ம நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குன்னா அவங்க வந்து ஒர்க்கில் இருப்பாங்க, ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது அவங்களால வந்து பப்ளிக்கில் நினச்ச இடத்துல வந்து அந்த யூரின் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து தொடர்ச்சியாக அடக்கி வைக்கும் போது சில பேருக்கு இருமுனாலோ இல்லை ஒருத்தர் பேசினாலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த யூரின் வந்து லீக் ஆகுது டாக்டர். ஸோ அது என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுத்தும், அது எதனால் ஏற்படுது? இட்ஸ் அ வெரி வெரி பர்டனன்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ட் ப்ராப்ளம் லேடிஸ் பொறுத்த இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் ஏன் லேடிஸ்க்கு ஈஸியாக வருதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம அந்த யூரின் குழாவோட அளவு பார்த்தோம், நீர்ப்பையிலேருந்து நம்ம வெளியேற்ற அந்த யூரின் பேசேஜோட லெங்க் பார்த்தோம்னா லேடிஸ்க்கு ஒரு 4-5 சென்டிமீட்டர் தான். இதனால தான் எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியாக அவங்க நீர்ப்பையை பாதிச்சு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக வருது. வேறு ஆண்களுக்கு இட்ஸ் அ லாங் டியூப், ஒரு 20 சென்டிமீட்டர்ஸ் ஆன டியூப். அதனால் அவங்களுக்கு தே ஆர் மோர் சேஃப்கார்டட் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த லேடிஸ்க்கு வந்து யூரின் அடக்க முடியாமல் இருக்கிறது அவங்க லைஃப் டைமில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அனுபவிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்றது ரிசர்ச் சொல்லுது. அது காமனான ரீசன் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கும் போதே அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக யூரின் வரும். அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி
இன்கான்டினன்ஸ் சொல்லக்கூடிய யூரின் அடக்க முடியாமல் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. பட் இது டிரான்சியன்ட், அந்த இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் கிளியர் ஆகிடும். ஒரு சில பேருக்கு யூரினை ரொட்டீனாகவே அவங்களால அடக்க முடியாமல் இருக்கும். இன்னொரு சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இருமுனா தும்புனா யூரின் லீக் ஆகும். இதை வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லை. இந்த இருமல், ஈவன் வாயை விட்டு சிரிக்கிறது, ஒரு வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் கூட அவங்க யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யூரின் லீக் ஆகிறத பார்க்குறோம். இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். நிறைய மகப்பேறு இருக்கிற லேடிஸ்க்கு, மல்டிபேரஸ் விமனுக்கு அவங்களோட மசில்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், இல்லை லேபர் கொஞ்சம் ப்ரொலாங்டாக இருந்தாலும், நார்மல் டெலிவரி கொஞ்சம் டிலேடாக இருந்தாலும், பேசிக்கலாக வந்து இந்த மசில்ஸ் வீக்கானால் வரக்கூடிய பிரச்சனை இது. இதுக்கு ஸ்டார்டிங்காக சில மெடிசன்ஸ்லேயே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அந்த பெல்விக் மசில்ஸை ஸ்ட்ரெங்க் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ், கெகில்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ்டாக கரெக்டாக பண்ணும்போது இந்த மசில் ஸ்ட்ரெங்க் ஆகி இதில் வரும். இதையும் தாண்டி ஒரு சில பேருக்கு இதெல்லாம் ரிலீஃப் வரலை அப்படின்னா ஒரு சின்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, டேப் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் டே கேர் ப்ரொசீஜர்ஸாக பண்ணக்கூடியது. இது பண்ணாலே அவங்களுக்கு அந்த லீக்லேருந்து பெரிய ரிலீஃப் கிடைக்கலாம். இதில் சொல்ல முக்கியமான மெசேஜ் என்னென்னா, நிறைய லேடிஸ் பர்டிகுலர்லி 60s அண்ட் அபோவ் பார்க்கும்போது அவங்க இந்த ப்ராப்ளமை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹஸ்பண்டோ பசங்கிட்ட கூட சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அதோடய வாழ்ந்துடுறாங்க, வீட்டோடயே இருந்துடுறாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும்போது அது வெளியே சொல்லவே தயங்குறாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷனாக சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த டைமில் ரொம்ப சிம்டம்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ஒரு ஃபீவர் இருக்கலாம். அது நம்மளுக்கே பார்த்து தெரியும், என்ன இவங்க இவ்வளோ அடிக்கடி பாத்ரூம் போகிறாங்கன்னு இருக்கலாம். அது ஓரளவுக்கு காமனாக வெளில வந்துடுவாங்க. பட் இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குது பாருங்க, அது டே டு டே ப்ராப்ளமாக இருக்காது. டே டு டே ப்ராப்ளமாக இருக்காதுன்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும். பட் எவ்ரி செகண்ட் இருக்கிற ப்ராப்ளமாக இருக்காது. ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. பட் ஓவரால் அந்த பயத்திலேயே அவங்க அப்படியே முடங்கி இருந்துருவாங்க. இதை சொல்கிறதுக்கும் தயங்குவாங்க. பட் இதை நம்ம வீட்டில் இருக்கவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணி இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதை கூட்டு வந்தோம்னா அவங்க ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். டாக்டர், இப்போ ரீசெண்ட் டைமில் நான் நிறையா விஷயங்கள் முதியோர்கள் வந்து வயசாகி இறந்துடுறாங்க. என்னன்னு பிரச்சனைன்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஸோ அந்த டேப்லெட்ஸ் எடுத்ததே வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் அவங்களுக்கு வந்து கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து ரெகுலராக அவங்க லைஃப் டைமில் வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே வந்து டேப்லெட்ஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால் வந்து அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? அந்த மாதிரி டேப்லெட்ஸ் கண்டினியூஸாக எடுக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பிரச்சனை எங்கே வருதுன்னா, அந்த மாத்திரையை யார் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்றது தான். பாதி பிரச்சனை எங்கே வருதுன்னா, நம்மளா போய் கடையில் போயிட்டு தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுங்க, வயிறு வலிக்கு மாத்திரை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அறியாமையில் வாங்கி சாப்பிட்றோம். அது போட்டு சரியும் ஆயிடலாம், அதையே வாடிக்கையாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வந்து பெயின் கில்லர்ஸ், NSAIDs அவங்கள அறியாமல் அப்யூஸ் பண்ணுறதுனால தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. நிறைய மாத்திரை யார் கொடுக்குறாங்க, எது கொடுக்குறாங்கன்றதை பார்க்கணும். ஆஸ் மருத்துவர்களாக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மெடிசன்ஸை எது தேவையோ அதுதான் கொடுப்போம். ஸோ ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில், ஒரு டாக்டரோட மானிட்டரிங்கில் அந்த மெடிசன்ஸ்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதோட சைட் எஃபெக்ட்ஸ் அறிஞ்சு தான் அந்த டாக்டர் கொடுப்பார் இல்லையா? இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் கொடுப்போம். அதே மாதிரி சில மெடிசன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி டோஸ் மாடிஃபை பண்ணி தான் கொடுப்போம். ஸோ டாக்டர் லெவலில் அந்த ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் நான் கம்மியாக ஃபீல் பண்ணுறேன். பிரச்சனை எங்கே வருதுன்னா, ஒரு தடவை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு அதுக்கப்புறம் திரும்ப டாக்டர் போய் அவர் இதை தானே கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்மளே கடைகளில் வாங்குறதோ, இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் அப்யூஸ் பண்ணுறதோ, இதில் தான் வந்து கிட்னி பிரச்சனைகள் வருது. ஸோ அதே போல் அடுத்து ஆல்கஹால் கன்சம்ஷன். ஸோ இது வந்து இன்னைக்கு நாளுக்கு நாள் ரொட்டீனாக எல்லார்ட்டையுமே வந்து பரவலாக காணப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் டாக்டர்? ஆமாம், நிறைய பேர் வந்து பியர் குடிச்சா கிட்னி ஸ்டோன் போயிடும்ன்ற மாதிரி கூட கேட்டு கூட வருவாங்க. டாக்டர் பியர் குடிச்சா ஸ்டோன் போயிடும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆல்கஹால் இன் எனி ஃபார்ம் இஸ் நாட் குட். அண்ட் as a டாக்டர் அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு மருத்துவ ரீதியாக எந்த பயனோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ அகைன் பியரும் வந்து என்ன ரீசனுக்காக சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா, பியர் ஆல்சோ இஸ் டயூரிட்டிக். பியர் குடிச்சா நிறைய யூரின் போகிறது பார்ப்பீங்க இல்லையா? ஸோ பியர் குடிச்சா நிறைய யூரின் வரும், யூரினில் கல் வந்துடும்ன்ற அந்த கான்செப்டில் தான் வந்து பியர் குடிக்கலாங்கிறாங்க. பட் பியர் அதர்வைஸ் காசஸ் இன்டர்னல் டீஹைட்ரேஷன். ஸோ அதில் நிறைய ஸ்டோன்ஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ as டாக்டர்ஸ் we don't recommend those kind of treatments. ஸோ ஆல்கஹாலும் கண்டிப்பாக கிட்னியை பாதிக்கும். ஹெட் டு ஃபுட் எல்லா உறுப்புக்கும் பாதிக்கிற மாதிரி முக்கியமாக நம்ம லிவர் அதெல்லாம் சொல்கிறோம். இப்போ கண்டிப்பாக கிட்னிலையும் வந்து ஆல்கஹாலோட பாதிப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதே போல் ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், அவங்க டாக்டரை பார்ப்பாங்க, க்யூர் ஆகும், மறுபடியும் ஒரு சின்ன கேப்பில் மறுபடியும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்க ஒருத்தருக்கு அப்படின்னா என்ன அலர்ட் ஆகணும், எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும் டாக்டர்? தொடர்ச்சியாக யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு வருது, குறிப்பாக ஒரு ஆணுக்கு வருது அப்படின்னா ஒரு டாக்டர் போய் பார்க்குறாங்க, ஒரு ஃபேமிலி டாக்டர் பார்க்குறாங்க அப்படின்னா, திரும்ப வருது அப்படின்னா தே ஷுட் கன்சல்ட் அ ஸ்பெஷலிஸ்ட். என்னென்னா வெறும் மெடிசன் மட்டும் தீர்வு கிடையாது, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்கேனில் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான காரணம் என்னன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். காமனஸ்ட்டாக ஒரு ஸ்டோன் இருக்கலாம், ஒரு ஸ்டோன் இருந்தால் திரும்ப யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். இதை தாண்டி பல ரீசன்ஸ் இருக்குது யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு. அந்த அண்டர்லைங் காஸை என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை சேர்த்து ட்ரீட் பண்ணும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் திரும்ப வரது நம்ம மேக்ஸிமம் தவிர்க்கலாம். பெண்களுக்கு எடுத்தோம்னா இந்த ப்ராப்ளம் இருக்குது. அகைன் இதுக்கு ஒன் ஆஃப் த காமன் காசஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மேலாப்புற ட்ரீட்மெண்ட் ஒரு 2-3 நாள்
மாத்திரை போட்டுட்டு கொஞ்சம் சரியாச்சுன்னொடனே அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க விட்டுறாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் பீரியடுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக், கடுமையான இன்ஃபெக்ஷன் இருந்தால் 2லேருந்து 4 வாரம் கூட நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது உண்டு. இது ஏன்னா இன்ஃபெக்ஷனை சப்ரஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இன்ஃபெக்ஷனை இராடிகேட் பண்ணணும். அப்போ தான் திரும்ப வரதை தவிர்க்கலாம். அதையும் மீறி அவங்களுக்கு திரும்ப திரும்ப வருது அப்படின்னும் போது அகெயின் வேற என்னென்ன ரீசன்ஸ், போஸ்ட் மெனபாசல், இந்த மாத விளக்கு பீரியட்லாம் முடிஞ்ச லேடிஸ்க்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் நிறைய வரதை பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க யூரின் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணுறாங்களா, யூரின் உள்ளே தங்கிடுதா, அந்த தங்குற யூரின்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருதா, இந்த மாதிரி என்னன்ற ஒரு பேசிக் எவாலுவேஷன் நம்ம பண்ணி அதை அட்ரஸ் பண்ணும் போது இன்ஃபெக்ஷன்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது. சுகர் பேஷண்ட்ஸுக்கும் தே ஆர் ப்ரோன் ஃபார் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். அது நீர்ப்பையில் ஆரம்பித்து சீரியஸாக வரக்கூடிய கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ், பைலோனெஃப்ரைட்டிஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரெக்கரண்ட்டாக வரும். நீங்கள் குறிப்பாக ஏன் திரும்ப திரும்ப வருதுன்னு கேட்கறனால சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனோட அவங்க அண்டர்லைன் டயபெட்டிஸும் ஒரு நல்ல கண்ட்ரோலில் இருந்தால் அந்த ரெக்கரன்ஸை நம்ம தவிர்க்கலாம். ஸோ அதே போல் இன்றைக்கி இந்த கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் டயாலிசிஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் அதுவும் ஒரு அளவுக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கிட்னி ஃபெயிலியர்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல டாக்டர், ஸோ அதுக்கு என்ன இம்பார்ட்டனாக நீங்கள் பார்க்க நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதுக்கு எது இம்பார்ட்டனான ரீசன் என்ன டாக்டர்? தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் பண்ண ரிசர்ச்லேயே பார்த்தோம்னா 5ல் ஒருத்தருக்கு, எவ்வளோ 5 பேரில் ஒருத்தருக்கு சைலண்ட் ஃபார்ம் ஆஃப் அர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி இஷ்யூ இருக்குன்ற சர்வே கொடுக்குது. இது ஒரு அர்த்தம் என்னென்னா அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை, அவங்க நார்மலாக இருக்காங்க, அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அதில் 5ல் ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி இஷ்யூ இருக்குன்றாங்க. இது எப்படி தெரியும்னு பார்த்தா ஒரு சிம்பிள் யூரின் டெஸ்ட்லையோ பிளட் டெஸ்ட்லையோ, நான் சொன்ன மாதிரி புரதம் வந்து யூரினில் வரக்கூடாது, அது வந்ததுன்னா அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி. இது எந்த சிம்டம்ஸும் வராது, இது ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். அடுத்தது பிளட் டெஸ்ட். பிளட்டில் வந்து கிரியாட்டினின் அப்படின்ற அந்த உப்பளவு வந்து நார்மலாக இருக்கணும், இது ஜாஸ்தி இருந்தால் கிட்னியில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கிட்னி இஷ்யூ என்னென்னா கிட்னியோ லிவரோ ரொம்ப ரெசிலியண்ட்டான ஆர்கன்ஸ். ஒரு 60-70% பாதிப்படைகிற வரைக்கும் எந்த சிம்டமோ இல்லை டெஸ்ட்டுகளில் எதுவுமே கூட நம்மளுக்கு வர்றதில்லை. இது வந்து சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டாகவும் ஆக்டிவாக இருக்கணும். கிட்னி ஃபெயிலியருக்கான காமன் காசஸ் என்னென்னு பார்த்தோம்னா நாங்கள் டீல் பண்ணுற ஸ்டோன்ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கிடையாது. காமனாக இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், இதுதான் லீடிங் காஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியராக இருக்குது. பர்டிகுலர்லி இந்தியா உங்களுக்கே தெரியும், டயபெட்டிஸோட கேபிட்டல் இந்த வேர்ல்டு. ஸோ இதனால் வரக்கூடிய கிட்னி பாதிப்பு, பிபி பர்சஸ்டன்ட் ஜாஸ்தி இருக்கனால வரக்கூடிய கிட்னி பாதிப்பு, இதனால் வரக்கூடியது தான் காமன் காஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர். எல்லா காரணம் லைஃப் ஸ்டைல் தான் இம்பார்ட்டன்ட் ரோல். ஆமாம், இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்ஸ் தான் இல்லையா. ஜெனட்டிக் ரீசன்ஸும் இருக்குது, பட் நம்ம லைஃப் ஸ்டைலும் இருக்குது இல்லையா. ஒபிசிட்டி, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இதெல்லாம் தானே காமனாக இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் ஒரு காமன் ரீசன்ஸாக இருக்குது. டாக்டர் அதை தாண்டி இந்த சர்க்கம்செஷன், ஐ மீன் என்ன சொல்கிறதுனா அந்த பெனிஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டா கரெக்ட் நிறையா டிசீஸ் வராது, ஸோ இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? உண்மையிலேயே அது பண்ணுறது டெஃபினட்டாக அதில் வந்து ஒரு ட்ரூத் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணும் போது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸில் ஆரம்பித்து கேன்சர்ஸ், ஸ்பீனல் கேன்சர்ஸ் வரைக்கும் கூட நிறைய ப்ரிவென்ஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. எல்லாருக்குமே இது தேவையா அப்படின்னா அது டிசைட் பண்ணுறது ஒரு டாக்டராக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் கண்டிப்பாக தோல் மூடி தான் இருக்கும், பட் கிராஜுவலாக அது ஓவர் டைம் அது ஓரளவுக்கு ஸ்கின் மொபைலாக லூப்ரிகேட்டடாக இருக்கும். பட் அது ஆச்சான்றது ஒரு உங்கள் பீடியாட்ரிஷனை பார்க்கும்போது அவர் பார்த்து சொல்லுவார். ரொம்ப டைட்டாக இருந்தாலோ, குழந்தைக்கு வந்து யூரின் போகும்போது உப்புனாலோ, இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தாலோ அந்த ஏஜில் நம்ம சர்க்கம்சைஷன் அட்வைஸ் பண்ணுறது உண்டு. பட் அதில் ஆரம்பித்து எல்லா ஏஜ் குரூப்லேயும் சர்க்கம்சைஸ் பண்ணாத ஆண்களுக்கு பிரச்சனைகள் பார்க்குறோம். ஒரு சில பேருக்கு அந்த ஸ்கின் ரொம்ப மொபைலாக இருக்காது. ஸோ அவங்க மேரேஜ் ஆன டைமில் ஒரு இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்கின் டேர் ஆகி ப்ளீடிங்கோட வரதை பார்க்குறோம். ஒரு சில பேர் ஸ்கின் அப்படியே பின்னாடியே வந்து மாட்டிக்கும், ரப்பர் பேண்ட் மாதிரி மாட்டிக்கும், அப்படியே வீக்கம் ஆகிடும். அது வந்து பேராஃபைமோசிஸ் சொல்கிறோம். அதுவும் ரொம்ப ஆபத்து. அது அந்த தோல் அழுகி போகிறதுக்கும் ஆண்குறிக்கு பாதிப்படுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். சில இன்னும் கொஞ்சம் ஏஜ் அட்வான்ஸ் ஆகிற ஆண்களுக்கு சுகர்லாம் வந்துருச்சுன்னு பார்க்கும்போது இந்த தோல் வந்து இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வரும். அகைன் இந்த தோல் இன்ஃபெக்ஷனோட வர ஆண்களுக்கு இதுக்கு முன்னாடி சுகர் இல்லைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் சுகர் செக் பண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் டயபெட்டிஸ் கண்டுபிடிப்போம். ஸோ பெலனோபாஸ்டைட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் வந்து டயபெட்டிஸோட ஃபர்ஸ்ட் சைனாக நிறைய இடத்துல பார்க்குறோம். ஸோ தோலை வந்து நம்மளால் ப்ராப்பராக பின்னாடி தள்ளி க்ளீன் பண்ண முடியாமல் இருக்கும்போது அது டெய்லி க்ளீன் பண்ணணும். ஆஸ் அ மேல் நம்ம குளிக்கும் போது, யூரின் பாஸ் பண்ணும் போதோ, இல்லை ஃபேமிலி லைஃப் போதோ, இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் போதோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். அது பண்ண முடியாத போகும்போது அது உள்ள அழுக்கு அப்படியே சேருது. அது வந்து இன்ஃபெக்ஷனில் ஆரம்பித்து அந்த குழால அடப்பு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரிக்சர்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம், இதுக்கு எல்லாத்துக்குமே பாலமாக இந்த அன்சர்கம்சைஸ்ட் பீப்புள் இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்குறோம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் சொன்னேன். ஸோ இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் ஓவர் டைம் அப்படியே இருக்குது. சுகர் பேஷண்ட்டில் நார்மலாக கூட அந்த தோல் மூடி இருக்குது, அவங்களால அதை க்ளீன் பண்ணுற வாய்ப்பே இல்லைன்னும் போது எங்கே ஜாஸ்தி இரிட்டேஷன் இருக்கோ அங்கே வந்து அதோட தன்மை மாறி, செல்லோட தன்மை மாறி அது கேன்சராக போகிறத நம்ம பார்க்குறோம். எங்கே கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் இருக்கோ
ஸோ அதனால தான் வந்து பீனல் கேன்சர்ஸ் கூட அன்சர்கம்சைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸில் இந்த பீனல் கேன்சர் இதெல்லாம் ஜாஸ்தி பார்க்குறோம். ஸோ ஃபார் தீஸ் ரீசன்ஸ் circumcision is definitely a good procedure to undergo. ஸோ அதை தாண்டி கேன்சர் பற்றி சொன்னீங்க, ப்ராஸ்டேட் கேன்சர், அதே போல் அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட கேன்சர். ஸோ கேன்சர் அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமாகிட்டு இருக்கு டாக்டர்? ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு பிரபு. ஆஸ் அ யூரோலஜிஸ்ட் நாங்கள் பார்க்குற கேன்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, யூரினரி சிஸ்டம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா கிட்னி. ஸோ கிட்னியில் வரக்கூடிய கேன்சர்ஸ், அப்புறம் கிட்னியில் அந்த யூரின் வரக்கூடிய குழா, அதில் வரக்கூடிய டிரான்சிஷனல் கேன்சர், அப்புறம் நீர்ப்பை. இதை தாண்டி நீர்ப்பை கீழே ப்ராஸ்டேட்னு ஒரு உறுப்பு இருக்குது. இது வீக்கமாகும் போது தான் ஆண்களுக்கு யூரின் உபாதைகள்லாம் ஏற்படுது. இந்த ப்ராஸ்டேட்ன்றது எல்லா ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உள்ளுறுப்பு. இது வந்து செமன் ப்ரொடக்ஷனில் இந்த ப்ராஸ்டேட் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதில் ஆரம்பித்து பீனல் கேன்சர், ஏன் டெஸ்டிகுலர் கேன்சர், இது இந்த மாதிரி எல்லா கேன்சர்ஸுமே வந்து ஒரு யூராலஜிஸ்ட் டொமைனில் தான் வரும். இதில் குறிப்பாக பை நேச்சர் யங் ஏஜில் வரக்கூடிய கேன்சர் என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்டிகுலர் கேன்சர். அதில் காமன் ஏஜ் குரூப் பார்த்தோம்னா ஒரு 25 to 35 ஏஜ் குரூப்பில் வரக்கூடிய பாய்ஸ்க்கு, ஆண்களுக்கு இந்த டெஸ்டிகுலர் கேன்சர் ரொம்ப காமன். ஸோ எப்படி வந்து ஒரு விமனுக்கு வந்து மார்பக பரிசோதனை செல்ஃப் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து சொல்கிறோமோ, அந்த அளவுக்கு மென்க்கு வந்து செல்ஃப் டெஸ்டிகுலர் எக்ஸாமினேஷன் எந்த அளவுக்கு பரவலாக பண்ணுறாங்க, இல்லை அதை கேம்பெயினாக பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. அவேர்னஸ் இருக்கானே. கரெக்ட். ஸோ எல்லா ஆண்களும் அது பண்ணணும். குளிக்கும் போது நம்ம டெஸ்ட்டஸை நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா டெஸ்டிகுலர் கேன்சர் எப்படி தெரியும்னா, ஒரு லம்ப், ஒரு வீக்கம் தெரியலாம், ஆனால் வலி இருக்குமானா இருக்காது. ஒரு பெயின்லெஸ் லம்ப் இருந்ததுன்னா அது டெஸ்டிகுலர் கேன்சருக்கான ஃபஸ்ட்டு சிம்டமாக இருக்கலாம். இதுதான் யங் ஏஜில் வரக்கூடிய காமன். மற்ற கேன்சர்ஸ் எல்லாமே எல்டர்லி ஏஜ் குரூப் தான் வந்துட்டு இருந்தது அன்டில் சம் டைம் பேக். இப்போ கால சுழற்சியில், இப்போ மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இந்த கேன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப யங் ஏஜில் பார்க்குறோம். கிட்னி கேன்சர்ஸ்லாம் இன்றைக்கி 20s பார்க்குறோம். இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு பார்த்தோம்னா, ஒன்லி திங் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஏன் சொல்கிறேன்னா, முன்னெல்லாம் வந்து கிட்னி கேன்சருக்கு சிம்டம் என்ன தான் சொல்லுவாங்க, ஒரு வீக்கம், ஒரு கட்டி தென்பட்டுச்சுனாலோ, இல்லை யூரினில் பிளட் இருந்தாலோ, இதெல்லாம் இருந்தால் தான் கிட்னி கேன்சர்னுபாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜில் நம்ம போய் பார்க்கும்போது அந்த கேன்சர் ரொம்ப பெரிய சைஸ்லையும் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லையும் இருக்குது. அப்படின்னும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கேன்சர் கண்டுபிடிக்கணும்னா எந்த சிம்டமும் இல்லைன்ற போது நம்ம பண்ணாதான். அது எப்படி வரும்? ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கரும் நம்ம வாலண்டியராக போய் செக் பண்ணாதான் உண்டு. அந்த ஸ்கேனில் பார்க்கும்போது கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறோம். பட் இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இப்போ கிட்னி கேன்சர்லாம் முன்னெல்லாம் கிட்னியில் கட்டி வந்துச்சு அப்படின்னா தட் ஒன்லி ட்ரீட்மெண்ட் வாஸ் ரிமூவிங் த என்டையர் கிட்னி. மொத்த கிட்னியை நம்ம எடுக்கிற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய கட்டி இருந்தாலும் அந்த கட்டியோட லொக்கேஷனை பேஸ் பண்ணி நம்ம அதை கட்டி மட்டும் எடுத்து கிட்னியை காப்பாற்ற முடியும். திஸ் இஸ் பீயிங் பாசிபிள் பை த அட்வென்ட் ஆஃப் லேப்ரோஸ்கோபி அண்ட் இப்போ ரோபோட்டிக் சர்ஜரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த சர்ஜரி மூலமாக ப்ரிசைஸாக அந்த கட்டியை மட்டும் எடுத்து கிட்னியை நம்மளால் காப்பாற்ற முடியுது. ஏன்னா பீங் த டயபெட்டிக் கேபிட்டல், பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம். ஸோ அதில் ஏற்கனவே கிட்னி பாதிப்பு, அதில் நீங்கள் ஒரு கிட்னியும் எடுத்துட்டிங்கன்னா இருக்கிற ஒரு கிட்னி வச்சு வாழலாம். பட் அதில் ஒரு சுகர் பாதிப்பு அதெல்லாம் வரும்போது கிட்னி ஃபெயிலியர் சீக்கிரம் வருது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கிட்னி நம்ம சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது தானே. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கும் போது பார்ஷியல் நெஃப்ரெக்டமின்னு சொல்லக்கூடிய முழு கிட்னி எடுக்காமல் அந்த கட்டியே இருக்கிற கிட்னி பகுதியை மட்டும் நம்ம எடுத்து பண்ண முடியுது. இதே தான் எல்லா கேன்சருக்கும். நீர்ப்பையில் கேன்சர் வரலாம். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூரின் போகிற பேசேஜ் வழியாகவே எந்த ஒரு மாபிலிட்டியும் பெயினும் இல்லாமல் லேசர் மூலமாக அழகாக அதை வழிச்சு எடுத்துடலாம். இதே அது நீர்ப்பையை ஊடுருவிடுச்சு அப்படின்னா நீர்ப்பையை மொத்தமாக எடுக்கக்கூடிய ஒரு மேஜர் சர்ஜரியில் போய் முடியுது. ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றி கேட்டீங்க. ப்ராஸ்டேட் கேன்சர் இயல்பாக ஒரு 50 வயசுக்கு மேலே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் தட் ஏஜ் குரூப். பட் உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்தால் ஒரு 40-45 வயசுலேருந்தே அந்த ஸ்க்ரீனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். நான் அவங்களுக்குலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லா கேன்சருக்குமே இன்னைக்கு டெஃபினட்டாக அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோபோட்டிக் சர்ஜரி இருக்குது, கீஹோல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது. பட் அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் செக்அப்ஸ், பீரியாடிக் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ், இந்த அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எனக்கு வந்து கிட்னி சார்ந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, யூரின் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னா என்ன மாதிரி பேசிக் டெஸ்ட்லாம் எடுத்து வச்சுக்கணும்? இல்லை, கிட்னி ஹெல்த்துக்கான டெஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக், ரெடிலி அவைலபிள். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு யூரின் டெஸ்ட். ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணாலே அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை ரத்தம் இருக்கா, ப்ரோட்டீன் டிஸ்சார்ஜ் ஆகுதா, கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருக்கலாமா, இதமான நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு அந்த ஒரு சிம்பிள் யூரின் டெஸ்ட்லேயே நம்மளுக்கு கிடச்சிருது. அடுத்தது பேசிக் பிளட் டெஸ்ட். சுகர் இருக்கா, கிட்னி உப்பு நார்மலாக இருக்கா, கிரியாட்டின் அளவு நார்மலாக இருக்கா, இந்த மாதிரியான சில பேசிக் பிளட் டெஸ்ட்லேயே வந்துடும். ப்ராஸ்டேட் பற்றி சொல்லும் போது பிஎஸ்ஏன்ற ஒரு பிளட் டெஸ்ட் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். பிஎஸ்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். இது யார் பண்ணோம் அப்படின்னா 50 வயசுக்கு மேலே இருக்க ஆண்கள் எல்லாருமே அவங்களோட மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் இதை கண்டிப்பாக பண்ணணும். இது இன்னும் நிறைய லேப்ஸ் வந்து அவங்களோட ரொட்டீன் ப்ரோட்டோகாலில் கொண்டு வரல. பட் கொண்டு வரணுன்றது என்னோட வியூ பாயிண்ட். ஏன்னா எல்லா ஆண்களுக்குமே 50 வயசு மேலே இந்த பிஎஸ்ஐ செக் பண்ணோம். அப்ராட்லாம் இதை ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகாலாக செக் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த பேசிக்கான டெஸ்ட் வந்து ஸ்கேன். ஸோ ஸ்கேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மெஜாரிட்டி ஆஃப் த கண்டிஷன்ஸ், இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு ஸ்கேனில் கண்டுபிடிச்சலாம் இல்லையா.
ஸோ இந்த பேசிக் டெஸ்ட் எல்லாருமே ரெகுலராக பண்ணாலே கிட்னிஸை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ணுன்ற அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருக்கு. வீட்டுக்கே வந்து ஹோம் கலெக்ஷனில் பண்ணுறாங்க இல்லையா, பிளட் டெஸ்ட் கொடுத்துருவாங்க. பட் இதில் மிஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தோன்னா ஸ்கேன் மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஹோம் கலெக்ஷனில் ஸ்கேன் மிஷினை வீட்டுக்கு நம்ம தூக்கிட்டு வர முடியாது இல்லை, நம்ம போனோம் ஒரு கிளினிக்கோ ஸ்கேன் சென்டருக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போனோம். பட் இந்த ஸ்கேன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பிளட் டெஸ்ட் பண்ணி நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு நினச்சி, ஆனால் அவங்களுக்கு வந்து கிட்னி வீணாக போனதையோ இல்லை கேன்சர் இருக்கிறதோ நாங்கள் பார்க்குறோம். டாக்டர் எல்லாம் ஹெல்த்தியாக செக் பண்ணிட்டு இருக்க, ரெகுலராக பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்கேனை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, இயர்லி ஒன்ஸ் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இன்க்ளூடிங் அல்ட்ராசவுண்டை எல்லாரும் பண்ணணும். இது இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஒரு 25 to 30 years கட் ஆஃப்ல ஆரம்பிச்சு லைஃப் லாங் பண்ணணும். ஆண்கள் 50 வயசு தாண்டிட்டாங்கன்னா இந்த பிஎஸ்ன்ற பிளட் டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணணும். இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஏர்லியா பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிடலாம். கண்டிப்பா. ஸோ இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஜெனட்டிக்கலாக வரதுக்கான ரீசன் இருக்கா டாக்டர், இல்லை ஜெனட்டிக்கலாக வருமா? இருக்கு. நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஜெனட்டிக்காக நம்மளுக்கு வர பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நான் ப்ராஸ்டேட் கேன்சர் சொல்கிறோம். ஜெனட்டிக்னு ஒன்று இருக்குது, ஃபெமிலியல்னு ஒன்று இருக்குது. ஜெனட்டிக்னா மரபணு ரீதியாக வர்றது, ஃபெமிலியல்னா இட் கம்ஸ் இன் ஃபேமிலிஸ். ப்ராஸ்டேட் கேன்சருக்குலாம் வந்து தாத்தாக்கு இருந்தால் பேரனுக்கோ பையனுக்கோ வர ரிஸ்கெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. ஒரு சில கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஜெனட்டிக்காக வருது, பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி மரபணு ரீதியாக வர சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது. பட் ஆன் அ வைட் ஸ்பெக்ட்ரம் நம்ம பார்த்தோம்னா இதோட பர்சன்டேஜ் கம்மி தான். மெஜாரிட்டி வந்து என்வரன்மெண்டல் அண்ட் லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்ஸ்னால வர பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக மக்கள்கிட்ட இப்போ நீ நிறைய விஷயங்கள் பேசணும், மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் இருக்கா டாக்டர்? நிறைய பேர் வந்து இப்போ என்ன சாதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி மெடிக்கலில் போய் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டால் ஓகே பெயின் நார்மலாக இருக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அதிகமாகும் போது தான் உங்களை மாதிரி டாக்டர் வந்து பார்க்குறது, டாக்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு டாக்டர்னு சொல்லிட்டு புலம்புறது எல்லாமே இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, வித் அட்வென்ட் ஆஃப் சோஷியல் மீடியா அவேர்னஸ் இஸ் கிராஜுவலி இன்க்ரீசிங் நான் சொல்லுவேன். பயந்துடுறாங்க நிறைய பேர். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கு ஒருவேளை இந்த கேன்சராக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டுலாம். அதுதான் கூகுளில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் பயம் வந்து கேன்சர் தான். அது கூகுள் வந்து கொடுக்குற ஃபர்ஸ்ட் டயக்னோஸே வந்து கேன்சர் தான். அதுவே நிறைய பேர் டாக்டர்கிட்ட கொண்டு போயிடும். அது டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது ஒரு பயத்தை உண்டாக்குது. ஸோ அந்த பயம் பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நம்மளுக்கு தேவை அவேர்னஸ் தான். ஆஸ் டாக்டர்ஸ் நம்மளோட இன்டென்ஷன் வந்து பயத்தை உருவாக்கணுன்றது என்றைக்குமே கிடையாது. ஸோ அவேர்னஸ் டெஃபினட்டாக இருக்கு. அறியாமையில நிறைய அட்வான்ஸ் ப்ராப்ளம் வர சுச்சுவேஷன்ஸும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்க்குறோம், ரெகுலராக பார்க்குற ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கு. பயம் தேவையில்லை, பட் ஒரு அவேர்னஸும் ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல வச்சுக்க முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்க மாதிரி அந்த ஒரு மாஸ்டர் செக்அப் இயர்லி ஒன்ஸ் நம்ம பண்ணணும், ஒரு டாக்டர் பார்க்கணுன்றத வச்சுக்கிறதுக்கு ஐ திங்க் இட்ஸ் ஹெல்தி ஹேபிட். நம்ம பல்லுக்கு ஒரு டென்டிஸ்ட் ரெகுலராக பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு டென்டிஸ்ட் வச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன், இட் நீ நாட் பி யூராலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் எடுத்தோன்னே பார்க்கணுன்றது இல்லை. உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன் கிட்ட அந்த டெஸ்ட்லாம் காட்டினாலே அவங்க அதை ஸ்க்ரீன் பண்ணி என்னன்றதை பார்த்துட போகிறாங்க. கண்டிப்பாக டாக்டர், ஒரு யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூ. இதை பார்த்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் கண்டிப்பாக ஏற்படும் நினைக்கிறேன். நேரம் ஒதுக்கி பல தகவல் எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ப்ரோ. ஐபிசி தமிழுக்கும் என்னோட நன்றி.